வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் லோகேஷ். இது உங்கள் டாப் நைட் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன டிப்ஸ்ன்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன டிப்ஸ் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ். அது என்னடா ஒரு ஆண் வந்து பீரியட்ஸ் பற்றி பேசலாம் நீங்கள் நினைக்க வேணாம். யார் வந்தாலும் பேசலாம். ஏன்னா வந்து ஆண் பாலரும் பேசலாம், பெண் பாலரும் இதை பற்றி பேசலாம். யார் பேசினாலுமே அது வந்து அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த பீரியட்ஸ் பெயினை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போடலாம், அது எப்படி கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்மளோட உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்கும். அதாவது அவங்களால வந்து அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இதில் என்னென்ன விஷயம் பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு மூட் சேஞ்ச் ஆகும், மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். இல்லை என்ன ஃபுட்டு சாப்பிடலாம், உக்காந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் பாடியை பண்ணால் வந்து கொஞ்சம் அந்த பெயின் எப்படி ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹைட்ரேட். ஸ்டே ஹைட்ரேட் மீன்ஸ் அதாவது நம்ம உடம்புல வந்து அந்த நீர் சத்து வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு சில்லுன்னு பிளேஸ்ல இருந்தால் யூரின் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது நீங்கள் வந்து 1 to 10 கிளாஸ், அதாவது பிஃபோர் ஆஃப்டர் அந்த பர் டேக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிளாஸ் தண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அப்போ தான் குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டாகவே இருக்கும், டீஹைட்ரேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸில் வந்து கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட், கேண்டி பார்ஸ். அதாவது நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். சாக்லேட்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து எனர்ஜி கிடைக்கும். அதில் இருக்க குளுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டயர்ட் ஆக்காது, சோர்வாக்காது, கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஒரு டைரி மில்க் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு டார்க் சாக்லேட் எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து டார்க் சாக்லேட் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் லெவலை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி உங்களோட மூடை வந்து ஸ்விங் ஆக்காமல் உங்கள் மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் மூட் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கோம் உங்களை. தேர்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் B6 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாகவே. அந்த என்னென்ன ஃபுட்டுக்குன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். விட்டமின் சி அண்ட் B6 இருக்க ஃபுட்டு நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், அப்புறம் நட்ஸ், பனானா, எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எது எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, அதாவது கெஃபைனோ டீயோ எடுத்துக்கூடாது. அப்புறம் வந்து சோடாஸ் வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது கண்டிப்பாக. மற்றபடி நீங்கள் இந்த ஃபுட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கும். அங்கே வந்து ஹாட் வாட்டர் கிடச்சுன்னா அந்த ஹாட் வாட்டர் எடுத்து வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட லோவர் ஆப்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அங்கே இருக்க மசில்ஸும் கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக ரொம்ப வலிக்கிற மாதிரி நல்லா ப்ரெஷரில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஹாட் வாட்டர் அங்கே வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், ஃப்ரீ ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சு, அதாவது உக்காந்த இடத்துல நம்ம வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். உக்காந்த இடத்துல ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் இது மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. மோஸ்ட்லி வந்து பீரியட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் வந்து அதிகமாகிடும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிக்ஸாக அவங்க வந்து காட்டுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ் பார்த்தீங்கன்னா கர்லாண்ட் போஸ். அதாவது கர்லாண்ட் போஸ் மீன்ஸ் ஸ்குவாட்ஸ் மாதிரி. அது நீங்கள் வந்து நமஸ்கார் பண்ண மாதிரி ஸ்குவாட்ஸ் மாதிரி உக்காஞ்சிக்கணும். ஸோ உக்காந்துட்டு அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி உக்காஞ்சு ஒரு 5 கவுண்ட் இல்லை வந்து ஒரு 6 கவுண்ட் அந்த மாதிரி பண்ணி எழுந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெக் பெயின் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பீரியட்ஸுக்கு கண்டிப்பாக லெக் பெயின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த 6 டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் எங்கே போனாலுமே இந்த 6 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் பெயின் இருக்காது, கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து வீடியோட எண்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் உமன்ஸ்க்கு. பசங்களாம் நீங்களும் வந்து உங்கள் அம்மா இல்லை வந்து உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப் நாச் வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லோகேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.